கோல் அச்சீவர் சார்பா எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஸ்டாக் நவீன் ஃப்ளோரைன். ஸோ அது நவீன் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டிங் பாட்டம். ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டம் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா 3512 நம்ம ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 4500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹை. ஸோ அதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 4937 அதோட நவீன் ஃப்ளோரோட செகண்ட் டார்கெட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்டாக்ஸ் லுபின். ஸோ லுபின் ஒரு கன்சல்டேஷனை இன்னும், அதாவது என்ன கேட்டால் ஓப்பன் க்ளோஸ் வரலை, இன்னும் பிரேக் பண்ணலை, பட் அதோட க்ளோஸ் மட்டும் வெளியில் வந்திருக்கு. ஆனால் இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது எதை நமக்கு வந்து பிரதிபலிக்குதுன்னா, இந்த கன்சல்டேஷனை வந்து பிரேக் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்று இதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அதாவது நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனை மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா நீங்கள் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். ஒரு எப்பயுமே எந்த ஸ்டாக்ஸாக இருந்தாலும் ஒரு கன்சல்டேஷனை உடைக்கும் போது ஃபாஸ்ட்டாக போகும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லுபினோட டார்கெட்னு பார்த்தோம்னா 2100. ஸோ 2100 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால் கரெக்டாக இந்த கேண்டலில் பாதி வச்சுக்கோங்க. 1600, அதாவது 1700 அப்படின்றது ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்க போகிற மூணாவது ஸ்டாக்ஸ் ஹட்கோ. நான் இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஒரு ரைசிங் வேஜில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன கேட்டால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரைசிங் வேஜில் எந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்க ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே. ஸோ இப்படி கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதாவது 315 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஹட்கோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இன்றைக்கி மட்டுமே இந்த ஸ்டாக்ஸ் வந்து 10% மேலே போயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து மினிமம் 10 or 15% நீங்கள் வந்து டார்கெட்டை வச்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் கேஆர்பிஎல். அந்த கேஆர்பிஎல் வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது 4ஆம் தேதி பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இந்த ப்ரைஸை நம்ம எப்போ கன்சிடர் பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில், அதாவது ஃப்ரைடேவே நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட அப்படியே கிராஜுவலாக மேலே போகும். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்பயுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ டார்கெட்டை வந்து சீக்கிரமே அச்சீவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தோம்னா 385. இந்த கேஆர்பிஎல் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல டவுன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து நீங்கள் பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹை 462. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது 316. ஸோ நீங்கள் இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் போதும், நான் ஸ்விங் ட்ரேடுக்கு தான் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டோட வெளியில் வந்துடலாம். இது உங்களோட விருப்பம். ஸோ செகண்ட் டார்கெட் நம்ம சொன்ன மாதிரி 462. ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் தான் நான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சொல்கிறேன்.
கரெக்டாக 297ன்றது கேஆர்பிஎலோட. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ரைட்ஸ். ஸோ ரைட்ஸு இந்த கன்சால்டேஷனை, அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்களா 751க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 803, செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 825. ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த கேண்டிலில் இந்த இடத்துல கரெக்டாக 722 ஸ்டாப் லாஸாக நம்ம செட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம். பஜாஜ் ஹோல்டிங்ஸ். இந்த பஜாஜ் ஹோல்டிங்ஸ் கரெக்டாக சரியான பிரேக் அவுட்டு, ஒரு சூப்பரான பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம நாளைக்கு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அதோட டார்கெட் இன்னும் ஒரு 5% தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5% இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து இப்போ போகிறத பார்த்தா இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் அச்சீவ் ஆயிரும். ஓகே, இந்த ஸ்டாக்ஸோட, அதாவது பஜாஜ் ஹோல்டிங்ஸோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதாவது 9,90 அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் SOTL. ஸோ இதோட நீங்கள் அப்படியே டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸ் வந்துடும். சரி, இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட கன்சால்டேஷனை பிரேக் பண்ணியிருக்கு, ஒரு சூப்பரான பிரேக் அவுட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே நீங்கள் கரெக்டாக 581ன்றது இந்த ஸ்டாக்ஸோட ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் 670 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், கொஞ்சம் வேகமாகவே மூவ் ஆகும். டெக்னிக்கல் நல்லா தெரிஞ்சவங்க இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். பிகினராக இருந்தால் நீங்கள் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் கேலக்ஸி சர்ஃபேக்டட். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து உங்களுக்கு இதை வந்து வீக்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ வீக்லியில் கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த சார்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு இப்போது நான் கரெக்டாக அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். நாளைக்கே வந்துச்சுன்னா கூட நாளைக்கே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் க்ளோசிங் பார்த்துட்டு நாளைக்கு நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா காலையிலே மார்னிங்கில் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணிட வேண்டாம். ஒரு 315க்கு மேலே பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? பிகினராக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். பிகினராக இருந்தால் இல்லை, பொதுவாகவே அந்த மாதிரி எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். சில டைம் மதியம் எடுத்தோம்னா ஈவினிங் வந்து டவுன் ஆயிரும். சில ஸ்டாக்ஸ்லாம் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தோம்னா 3452, செகண்ட் டார்கெட் 3585. சரி, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் லிண்டே இண்டியா. ஸோ இந்த லிண்டே இண்டியா ஒரு ரைசிங் வெஜ்ஜில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்போ உடச்சி பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வைக்கலாம், இல்லைன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே ரொம்ப லாங்காக வைக்க வேணாம். ஸோ 8492ன்றது இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதோட டார்கெட் இந்த அதாவது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட டார்கெட்னு பார்த்தோம்னா 12,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு லெவல் ஹியூஜ் டார்கெட். ஷார்ட் டேர்முக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ். ப்ரைஸ் அதிகமாக இருக்கேன்னு யோசிக்க வேணாம். ஸோ நம்ம ஒரு 500 ஸ்டாக்ஸை வந்து 10,000 பை பண்ணுறோம்னாலும் இது கிட்டத்தட்ட 10,000 ஸ்டாக்கு ஒரே ஒரு ஸ்டாக் பை பண்ணாலும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தான், சரிங்களா? பிகினராக இருந்தால் நீங்கள் இதை கொஞ்சம் யோசிங்க. வாங்க நம்ம கடைசி ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற கடைசி ஸ்டாக் ஆஸ்ட்ராஜெனகா.
ஸோ இது ஒரு ஃபார்மா கம்பெனி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்று காலையில் போட்ட அந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோவில், அதாவது வியாழக்கிழமை காலையில் போட்ட வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 2 நாளில் அச்சீவ் ஆயிரும்னு. அது இன்றைக்கே அச்சீவ் ஆயிடுச்சு. நம்ம போட்ட ட்ரெண்ட் லைனை ரொம்ப எவ்வளவு பர்ஃபெக்டாக இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலில் கொடுத்த நிறையா ஸ்டாக்ஸ் டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம இந்த ஆஸ்ட்ராஸெனக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டிங் பாட்டம். இந்த ரவுண்டிங் பாட்டம் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஓப்பன் க்ளோஸ் நம்ம சேனலில் எப்பயுமே சொல்கிறது தான், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் கம்பல்சரி என்ட்ரி எடுத்துக்கோங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ இந்த ஆஸ்ட்ராஸெனக்காவோட டார்கெட்னு பார்த்தோம்னா 8565. இதோட இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால் 6072ன்றது ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ஸோ நம்ம அந்தளவுக்கு வச்சுக்க வேண்டாம். என்ன கேட்டால் இந்த கேண்டிலில் பாதி வச்சுக்கலாம். 6787 அப்படின்றது நம்ம ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். வியூவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸாவது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் ஏதாவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது எனக்கு நம்ம போடுற வீடியோவால் ஒருத்தர் பயனடைகிறாரு அப்படின்றதுனா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அது மற்றவங்களுக்கும் மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.